இன்றைக்கி காலையில் ஒரு துக்கமான செய்தி, துயரமான செய்தி, தாங்க முடியாத ஒரு செய்தி. கே. பாக்யராஜ் அவர்களின் இறப்பு செய்தி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய குரு பாரதிராஜா அவருடைய இறப்பு செய்தி வந்தது. இப்போது சிஷ்யர் இறப்பு செய்தி வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த செய்தி. அவரை இழந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும், திரையுலகினருக்கும், தமிழ் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, நான் சின்ன வயசில் அவருடைய படங்களை தான் அதிகமாக பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ அவருக்காக போடுறேன். எங்கள் ஊரில் அப்போல்லாம் ஒன்லி நேஷ்னல் ஒதிகை டிவி மட்டும்தான் இருந்தது. அதில் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் அவருடைய படங்கள் வரும். இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அவர் ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த படங்கள் ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பாக இருக்கும், நல்ல நகைச்சுவையாக இருக்கும். அப்புறம் போக போக அதோடைய கதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சின்ன வயசு தான் எனக்கு. அப்போல்லாம் சினிமானா நம்ம ஏதோ பார்க்குறோம், ஜாலியாக இருக்கும். அந்த படத்தில் சண்டை இருந்துச்சுன்னா நல்ல படம் அப்படின்னு தான் எனக்குலாம் தோணும். ஆனால் பாக்யராஜருடைய படங்கள் பார்த்திங்கன்னா அந்த வயசில் அழுக வரும். அப்படியே அவ்வளோ ஃபேமிலி உட்காந்து அழுக வரும். நமக்கு சின்ன வயசுலாம் அந்த கதை என்னன்னு புரியாது. ஆனாலும் அந்த படங்களை பார்க்கும்போது அழுக வரும். அப்படி ஒரு டைரக்டர் அவர். முன்னாடி பார்த்தா நல்லா சிரிப்பாக இருக்கும், படம் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அப்புறம் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழுக வரும். ஐயோ, எப்படா இது நம்ம ஃபேமிலி நடக்கிற மாதிரியும் பக்கத்தில் நடக்கிற மாதிரியும் அதை நம்ம ஏதோ பார்த்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தை ஆனால் படம் முடியும் போது அது ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் குணச்சித்திரத்தில் சில படங்கள் நடித்தார். அந்த படங்கள்லாம் பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தால் அந்த படம் நல்ல படம். என் மனசுக்குள்ளே அப்படி தான் தோணும். பாக்யராஜ் அவர்கள் அந்த படம் நடிச்சிருக்காரா, அப்போ அது நல்ல படம் அப்படின்னு தான் தோணும். அப்படி நான் பாக்யராஜ் அவர்கள் நடித்த படம் போய் பார்க்கும்போது மனசுக்குள்ளே இது நல்ல படம். அது படம் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் முன்கூட்டியேவும் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தால் அந்த படம் நல்ல படம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி அவரை பார்த்து அவரை ரசித்து அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எனக்கு நல்லாயிருக்கும். பேட்டியெல்லாம் அவர் சொல்கிற விதம், கருத்து எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி அவரை பார்த்து ரசித்த நான் இன்றைக்கி அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி அவர் திரையில் பார்க்க முடியாது, அவர் பேட்டியெல்லாம் பார்க்க முடியாது, கருத்துக்களை கேட்க முடியாது. அவருடைய எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியிலும் அதிகமாக பார்த்திங்கன்னா அவர் கலந்துக்கிடுவார். அதில் அவர் நடந்த விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ஒரு தமிழ் உலகம் ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டது. நன்றி.